வீராதி வீர சூராதி சூர என்ன கைவிட மாட்டேன்னு கண்டிப்பா சொன்னியல. இப்ப கருப்பசாமி மாறி அரைச்சி போய் நிக்கிறிய. காலி பையன் 4 பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே. ஏன்டி சும்மா உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்க? ஒரு மனுஷன் உட்காரப்படாதா? துணிய மாத்துறீங்களா? அப்ப பெரிய சாமியார் மாதிரி இவ்வளவு பெரிய குச்சி வச்சு மேல முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நாய் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, டக்குன்னு மண்டையை அடிச்சு கொள்றதுக்கு. பாருங்க, நீங்க இனிமே வேலை வெட்டி இல்லாம இந்த ஊரை சுத்த முடியாது. அது தெரிஞ்சுதான் என் தம்பி எந்தெந்த நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையாலே 2 கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவருக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதான். அப்பதான் கண்டுபிடிக்க. என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறேன்டி. ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதுல உருவுன்னு உருவிட்டி. எவன் கால விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால விழுது முதல்ல பணத்தை வாங்கி ஊரை காலி பண்ணிட்டு வேலைக்கு போச்சு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போ. என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போறா? அட என்ன வீரசாமி எங்க கோமிட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரசாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கீங்களா? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது? ஊருக்குள்ள யாரோ 2 கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறது இல்லையா நீங்க? இங்க வாடா கண்ணு. என்னங்க ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன வந்த என்ன எவனை பார்த்தாலும் பயமுறுத்துறானே. என்னமோ எப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எவனை பார்த்தாலும் இடத்த காலி பண்ணிடுவோம். அச்சாண்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனு தாயா வாயா போய் பட்டாசை வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாசை. நம்ம ஊர் மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலர் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுங்க. அவர் நட்டாமுச்சு இப்படி முங்கம் வந்தது அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறக்கு. தயவு செய்து மன்னிச்சுங்க. இனிமே அப்படி நடக்காது. சரி, அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி சொன்னேன். கேட்டேளா கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்ததுன்னு பாத்தேளா பாத்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? வணக்கம் சாமி. என்ன திடீர்னு வந்து? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க. இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியல. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா,
ஏன் மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி ஏன் மாமா கொடுத்துறேன்டி. என்ன பண்ணுது? என்னடா தம்பி அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம்ண்ணா ஒண்ணும் இல்லடா தம்பி கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னுச்சு நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு. இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னுச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானே. ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த பாருங்க கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32 சூப்பர் கம்பெனி. ஆனா சூப்பர் கம்பெனி நல்ல கம்பெனியா இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்க 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே. நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை எடுத்து அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன் அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சுடுங்க. அதான் தம்பி மொத்தமா பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனாலதான் நான் நேரா வந்தேன். தயவு செய்து மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காடி ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்க 5 சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா அழுதாங்க மனசு தாங்க கோடி தண்ணி மாதிரி அழுவாதீங்க மாமா. போங்க நீங்க போங்க. வரட்டா போங்க. டேய் அண்ணா அழாதீங்கடா. என்னடா எப்படி போறார் பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலைய பாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா இந்த வாளுக்கு வர குட்டி போச்சு. தசரதா வாங்கண்ணே என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா சரி சரி அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லைண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா? கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரா தம்பி நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க. சாமி சாமி யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு ஆமா எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டேன் நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். இவ்வளவு ஊஞ்சல்ல ஐயோ நன்னா மோர் குடிச்சேனா ஊஞ்சல் திருப்தியா ஆடனா. நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு
பணம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி வந்து கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரங்க போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாரு, படிச்சு பாருன்னு அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாம என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம். ஆள விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் இதெல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோமா? நில்லுங்க மச்சான், இப்ப என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். வீட்டு விட்டு வெளியே போடி. வெளியே போடி முதல்ல. மொபைல் மாமி உங்களுக்கு ஒன்னதே சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்கவே பண்றேன். துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்டாட்டி அனுப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க்ல இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறேன். வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சைவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து. ஐயோ என்னடி சொல்றாங்க? சொல்லு.
நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சுன்னா இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவளை அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க. நடந்து போச்சு. இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா பொழைச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். ஆனா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி காலையில வாங்கடா. நல்லபடியா பொழைச்சுக்கங்க. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு மாசம் இல்ல வாரம் வாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாங்க தினம் வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிளிக்க போறேன்? லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ரெடி ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுச்சாப்னு வருது. நான் என்ன பண்றது? அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? இது எங்க அக்கா மச்சான். ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? மச்சான் 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தேன். என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான். அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான் மாப்ள, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமா செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க. இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்ட விளையாடுறியா? ஏய், 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்துட்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய், டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு.
பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு போகும்போது நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் விழிச்சோம். என்னங்க? என்ன? யாரும் இல்ல, வாங்க. இந்த நோனாயம் பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காளே. என்ன அவசரம்? இல்லங்க. ஐயா, ஏண்டி 6 வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்தாதானே பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம். தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடி. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாது. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடி. ஏன் நாட்டை காக்கலையாக்கும்? கெட்டிக்காரி கெட்டிக்காரி. டாடா. அண்ணே வணக்கம். வணக்கங்க சார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அப்பா நல்லா இருக்காரா? உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே. அதான் கேள்விப்பட்டேன். வயசான காலத்துல ஆறுதல் தான் முக்கியம். நான் கூட ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். சரி, நல்லபடியா பாருங்க தம்பி. சரிங்க. அண்ணன் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாப்போம். சரி வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மரியை விதித்ததும் எனக்காக. ஐயோ கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்தா என்னை 2 சுத்தி சுத்தி வந்த, சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் ஒண்ணு கேப்ப கோவிக்க மாட்டீங்களே. என்ன? அண்ணே, இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டைய எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன விவகாரம் வேற மாதிரி போகுது. என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ அப்பதான் நான் நம்புவேன். சரிப்பட்டு வர மாட்டேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. வந்தா சரி, ஏதோ 2 கேள்வி கேட்டான்னு பார்த்தா தரதல பயல. ஏன் பொண்டாட்டி ஓ வேட்டியை துவைச்சு தரணுமா? நீ யாருடா? ஏட்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? யார பத்தி கேட்கிறா? யாரு பொண்டாட்டி பத்தி கேட்கிறா? சொல்லுவியா? என்ன சத்தத்தை காணா? ஐயோ, செத்துட்டா போட்டிருக்கு. என்னடா செவனேன்னு தானடா போனேன். ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரும் பார்க்கலையே. இந்த பக்கம் யாருமே வரல. ஐயோ, யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்கா பயிர வேண்டியதா. திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும். அடவா காப்பாத்து, அடவா காப்பாத்து. ஏன்டி இப்படி ஓடுறாரு? ஏய், இந்த மாதிரி இருக்குங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியா பாரு. லலிதா, லலிதா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது? உங்க வேட்டி சட்டை எங்க? எந்த படத்துல விழுந்து ஓடி அடிக்க? ஐயோ, ஊருக்குள்ள என்ன நடக்குது தெரியாம பேசுறேடி. வாடி உள்ள எதையுமே கேட்காதடி. எதை லலிதா? என்னங்க லலிதா? என்னங்க? இங்க வாடி. இது என்னது? என்னங்க? நல்லா தானே துவைச்சிருக்கேன். இவ்வளவு வெள்ளை ஏண்டி துவைச்ச? எப்பவும் வெள்ளையா தானே துவைக்கிறேன். இனிமே அப்படி துவைக்கப்படாது. இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏன்னு கேட்காத.
ஊரு நிலவரம் தெரியாம தெரியற, ஊரு நிலவரம் தெரியாம தெரியற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும், அழுக்காக்கணும். என்னங்க இதெல்லாம்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் துணி தைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறுத்துங்க. என்னங்க இதெல்லாம்? கொடுங்க இங்க. வேற துணி மாட்டிட்டு போங்க. கொடுங்க. நான் அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். ஐயோ, எத்தனை நாளைக்கு ஊருக்கு அவுட்லயே தெரியுது? என்ன பாலா, சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூட வேலையில அப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 1000 கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா. ஏதோ நல்லபடியா பண்ணு. உன்னையால ஒரு 10 பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? வரேன். சரி. என்னையா இவ்வளவு அழுக்க வர? அதுக்கு என்ன? என்ன பத்தியா? எதுக்கு? எப்படி வெள்ளஞ்சலமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சலமா அனுப்புறா. கல்யாணம் அடிச்சா உனக்கு? ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ 2 பாயிண்டியா? என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சுட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். உள்ள இருக்கா? இல்ல. அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்ப என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற? அப்ப வேற என்ன அர்த்தம் இருக்குங்கிற? ஏண்டா, என்ன என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? என்னத்த தெரியுமா? என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? இதே அடிக்கிற முடியா? என்ன என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமா? எப்படி கொலையாடுறாங்கிட்டே இருக்கிய? என் பொண்டாட்டிய வரிசையா என்னை கொலையாடுறாங்கிட்டீங்களா? ஐயோ, வெள்ளை சொல்லையுமா போனாலும் கேட்கிறாங்க, அழுக்காக்கி கட்டிட்டு போனாலும் கேட்கிறாங்க. இந்த உலகத்துல இனிமே வேட்டி சட்டையா கட்ட மாட்டா. எங்கிட்டு போறது தெரியா? ஏன்டா அப்படி பண்றீங்க? என் கையில மாட்டச்சன்னா விட மாட்டேறான். தாத்தா அப்பருக்கு புள்ளே கிடையாதுடா. வாங்கடா. ஏன் கிட்ட மாட்டச்சன்னா யானா கால நாய் மாட்ட மாதிரி நச்சிக்கு போடுற வாடா. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. பல வருஷமா நான் உங்க மேலடா. ஏய் விட மாட்டேறான். விட மாட்டேறான். கையிடு. ரத்தம் காமரா விட மாட்டேறான்.